வணக்கம். பக்தி மூலமா உலக அமைதியை கொண்டு வர முடியுமா? இது ரொம்ப காலமா இருக்கிற ஒரு கேள்விதான். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இது ரொம்பவே முக்கியமானதா இருக்கு இல்லையா? இன்னைக்கு நாம காஞ்சி மகா பெரியவா அவங்களோட போதனைகள் அடிப்படையில இந்த ஆழமான விஷயத்தை தான் கொஞ்சம் விளக்கமா பார்க்க போறோம். நம்ம இந்த முழு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஆதாரமா இருக்க போறது காஞ்சி மகா பெரியவா அருளிய தெய்வத்தின் குரல் என்ற அற்புதமான நூல்தான். இது வெறும் சொற்பொழிவுகளோட தொகுப்புன்னு மட்டும் சொல்லிட முடியாது. பல வருஷங்களோட ஞானத்தோட சாராம்சம் அது. வாங்க, அவரோட பார்வையிலிருந்து இந்த விஷயத்த நாம அணுகுவோம். சரி வாங்க, இப்போ விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நீங்களே யோசிச்சு பாருங்க. டெக்னாலஜி, பொருளாதாரம்னு எல்லாத்துலயும் நாம எங்கேயோ போயிட்டோம். ஆனா மனசுக்குள்ள இருக்கிற உண்மையான அமைதி, அது மட்டும் ஏன் இன்னிக்கும் பல பேருக்கு ஒரு கனவாவே இருக்கு? இது ஒரு பெரிய முரண்பாடா தெரியலையா? இந்த கேள்விதான் நம்மள முதற் பகுதிக்குள்ள கூட்டிட்டு போகுது. அதாவது முன்னேற்றத்தோட முரண்பாடு. ஒரு பக்கம் சயின்ஸ் நமக்கு எல்லா வசதிகளையும் கொடுத்திருக்கு, ஆனா அதே சமயம் நம்மளோட அமைதி குறைஞ்சதுக்கு அதுவும் ஒரு காரணமா இருக்குமோ? இத பத்தி மகாபெரிவா என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கடைசி 50 வருஷத்துல நம்ம பார்த்த அறிவியல், பொருளாதார மாற்றங்கள் எல்லாம் அதுக்கு முன்னாடி இருந்த 5000 வருஷத்தை விட அதிகமா. கேட்கவே பிரமிப்பா இருக்கு இல்லையா? ஆனா மகாபெரிவா ஒரு கேள்வி கேட்கறாங்க. இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சி நமக்கு நிஜமான நிம்மதியை கொடுத்துச்சா, இல்ல ஒரு விதமான பதட்டத்தையும் மனசுக்குள்ள அமைதி இல்லாத ஒரு தன்மையும் தான் அதிகமாக்குச்சா? அப்போ இந்த நவீன கால பதட்டத்துக்கு உண்மையான காரணம் என்னவா இருக்கும்? வெளி உலக முன்னேற்றத்துல நாம கவனம் செலுத்தினப்போ நம்பக்குள்ள எதையாவது தவற விட்டுட்டோமா? வாங்க, மகாபெரியவா பார்வையில இதுக்கான ஆன்மீக காரணம் என்னன்னு இப்ப ஆராய்வோம். மகாபெரியவா சொல்ற காரணம் கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும், ஆனா ரொம்ப ஆழமானது. என்னன்னா, நாம எப்போ இறைவனையும் தர்மத்தையும் விட்டு தூரமா போறோமோ அப்போ துன்பம் நம்ம பக்கத்துல வருது. அவ்வளவுதான். இது ஒரு நேரடி தொடர்பு. தெய்வத்தின் குரல் நூலிலிருந்து வர்ற இந்த வார்த்தைகள் இதை இன்னும் தெளிவா சொல்லுது. மனிதர்கள் எவ்வளோக்கெவ்வளோ பகவானிடத்திலிருந்தும் தர்ம நூல்களில் நின்றும் விலகுகிறார்களோ அவ்வளோக்கவ்வளோ துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்றே கண்கூடாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதாவது நம்மளோட அறிவும் மற்ற சக்திகளும் தர்மத்தோட வழிகாட்டுதல் இல்லாம வளர்ந்தா அது நன்மைக்கு பதிலா ஆபத்தை தான் உருவாக்கும். இதுதான் அந்த முரண்பாட்டோட மையம். சரி, பிரச்சனையோட ஆணி வேற பார்த்துட்டோம். அப்போ இதுக்கு தீர்வு என்ன? மகாபெரியவா இந்த சமூக பிரச்சனைக்கு ஒரு அருமையான எளிமையான மருந்தையும் சொல்றாங்க. அதுதான் பக்தியும் அமைதியும். அந்த மருந்துல ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்னு பக்தி, அதாவது இறைவன் மேல அன்பு செலுத்துறது. இன்னொன்னு சாந்தி, அந்த பக்தியிலேருந்து இயற்கையாவே வர்ற மன அமைதி. மகாபெரிவா என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரெண்டும் ஒவ்வொரு தனி மனுஷங்கிட்டையும் அப்புறம் சமூகம் முழுக்கவும் பரவ ஆரம்பிச்சுட்டா போதும், பல பிரச்சனைகள் வர்றதுக்கான அவசியமே இருக்காது. ஆனா பக்திங்கிறது வெறும் தனிப்பட்ட விஷயம் மட்டுமா? இல்ல, இதை எப்படி ஒரு சமூக இயக்கமா, எல்லாரும் சேர்ந்து செய்யற ஒரு கூட்டு முயற்சியா மாத்துறது? அதுக்கும் மகாபெரியவா ஒரு செயல் திட்டத்தை முன்வைக்கிறாங்க. அவர் சொல்ற செயல் திட்டம் ரொம்பவே பிராக்டிக்கலானது. ஒவ்வொரு கிராமத்திலையும் நகரத்திலையும் வழிபாட்டு கழகங்கள் ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க. இதோட வேலை என்ன தெரியுமா? சமுதாயத்துல இருக்கிற வெறுப்பு, கசப்பு மாதிரியான நெகட்டிவ் உணர்ச்சிகளை எல்லாம் எடுத்துட்டு அதுக்கு பதிலா அன்பையும் இனிமையையும் வளர்க்கிறது. இந்த மாதிரி ஆன்மீக மையங்கள் ஒரு சமூகத்தோட மத்த எல்லா விஷயங்களையும் ஒரு அமைதியான வழியில சரி செய்யற ஒரு கருவியா செயல்படும். அப்போ ஒரு சமுதாயத்தை மாத்துறதுக்கான வழிய நாம இப்போ பார்த்தோம். ஆனா இது யாரோட பொறுப்பு? இங்கதான் நம்ம ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட கடமையும் வருது. சேவை செய்யறது தான் நம்ம நோக்கம். அதான் இந்த கடைசி பகுதி நமக்கு ஞாபகப்படுத்துது. இந்த மொத்த விஷயத்தையும் ஒரு சக்தி வாய்ந்த வரியோட முடிக்கலாம். நம் கடன் பணி செய்து கிடப்பதே. ஆமாம், சேவை செய்யறதா நம்மளோட கடமையா இருக்கணும். அப்போ கடைசியா இந்த கேள்வி நம்ம ஒவ்வொருவருக்கும் தான். இந்த போதனைய நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது? அமைதியான ஒரு உலகத்தை உருவாக்குறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தராலையும் என்ன பங்களிக்க முடியும்? இத பத்தி யோசிக்கிறது தான் இந்த முழு விளக்கத்தோட மைய கருத்தே. இந்த விளக்கத்தை நீங்க பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஞானகோஷ் ஒரு பன்மொழி சேனல். இங்க நாங்க ஆங்கிலம், ஹிந்தி, மராத்தி, தமிழ், பெங்காலின்னு பல மொழிகள்ல ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்துக்கிறோம். இன்னும் நிறைய மொழிகள்ல கொண்டு வரப்போறோம். எங்க நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான். சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை உங்களுக்கு ரொம்ப எளிமையா, தெளிவா, அர்த்தமுள்ளதா கொண்டு வந்து சேர்க்கணும். எங்க சேனல்ல ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, மகாபாரதம், லலிதா சகஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல், மகாராஷ்டிரா, வங்காள மகான்கள், ஆதிசங்கரோட கதைன்னு பல விஷயங்கள் பத்தின வீடியோக்களை நீங்க தினமும் பார்க்கலாம்.
எங்களுடைய இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் எங்களோட தினசரி வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். இந்த தெய்வீக அறிவை லைக் பண்ணி உங்க குடும்பத்தினர், நண்பர்கள் எல்லாரோடையும் பகிர்ந்துக்கோங்க. வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து சனாதன தர்மத்தோட ஒளிய பிரகாசமா வச்சுப்போம்.